ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. போர் தொடங்கி 348 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு. நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு வரோம். நேற்று நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடந்திருக்குது. லெபனான்ல நேற்று போராளி குழுக்களுக்கு நடுவுல பேஜர் வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான தகவலும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அது மட்டும் கிடையாது, அதே நாள்ல ஒரு புது செய்தி வந்திருக்குன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கி வயர்லெஸ் கனெக்ஷன் டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு செல்போன்னு சொல்லிட்டு நிறைய வெடிச்சிருக்கு மறுபடியும். அப்ப நேற்றைய தினம் பேஜர் மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே பார்க்கும்போது பார்த்தா நிறைய வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெபனான்ல அவசர நிலைமை தான் போயிருக்கு, பிரகடனம் படுத்தியிருக்காங்க. அங்க சுத்தமா வயர்லெஸ் கனெக்ஷனு கம்யூனிகேஷனு எதையும் யூஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு லெபனான் முழுவதுமே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக தகவலை பார்க்கலாம். நம்ம எதிர்பாராத, நம்ம நேற்று வரையும் கேட்காத சில முக்கியமான விஷயங்கள் வந்திருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் பார்த்தா நமக்கு நேற்றைய வரையும் வந்த செய்தி என்னது, லெபனானுடைய போராளி குழுக்கள் வைத்திருந்த பேஜர் ஒரு 4000 கிட்டத்தட்ட வெடிச்சிருச்சு. அவங்க ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி அதை வாங்கினாங்க. 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5000 வாங்கியிருக்காங்க. அந்த 5000த்துல 4000 வெடிச்சிருக்கு. அதனால பார்க்கும்போது நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னோமா. இன்னைக்கு மேலதிகமாக வந்திருக்கக்கூடிய செய்தியில அந்த பேஜர் லெபனானுடைய போராளிகள் கையில மட்டும் இல்லை. அது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம பல இடங்கள்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தேவைகளுக்கே பேஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பேஜர் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் கம்மியா இருக்கு. ஆனா அங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல், காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய பொது இடங்கள்லாம் இருக்கும்ல, அங்க என்ன பண்றாங்கன்னா மெசேஜை கம்யூனிகேட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வாங்கும் போதே போராளி குழுக்களுக்காக மட்டும் வாங்கல, வாங்கும் போதே பொதுமக்களுக்காக வாங்கி அதை தான் 2 பக்கமா பிரிச்சு ஒரு கூட்டம் பொதுமக்களும் யூஸ் பண்றாங்க, ஒரு பக்கம் போராளிகளும் யூஸ் பண்றாங்க. நாம லெபனானுடைய போராளிகள் இதை பயன்படுத்தவே இல்லை, அவங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு நம்ம சொல்லல. அவங்களுக்கு ஆகியிருக்கு, அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இது பொதுமக்களும் பயன்படுத்தினாலதான் பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப இதனால என்ன இருக்குன்னா அதிகமானவங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்தவர்கள்ல பொதுமக்கள் இருந்திருக்காங்க. இது ஒன்றும் ஏதாவது ஒரு அமைப்புகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் கிடையாது. எப்படி நம்ம செல்போன் யூஸ் பண்றோமோ, ஹெட் பேண்ட் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி ஹெட்போன் யூஸ் பண்றோமோ, அந்த மாதிரி பல டிவைஸுகள் இருக்குல்ல, பென்ட்ரைவ் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி ஒரு பயனுள்ள டிவைஸா பேஜர் இருக்கு. அதனாலதான் பொதுமக்கள் அதிகமாக பாதிப்படைச்சிருக்காங்க. இதை இன்னைக்கு ஈரான், ரஷ்யா, இன்னும் சொல்ல போனா பல நாடுகள் பயங்கரவாத தாக்குதல்னு சொல்லி கடுமையாக சாடி இருக்காங்க. ஏன்னா ஒரு போராளி குழுக்களை தாக்கும் போது எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மற்ற நாடுகள் கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பல நாடுகள், ஐநா உட்பட இப்படி செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது நடந்துச்சு, அவங்க மாஸ்டர் பிளான் போட்டாங்க, சாதிச்சிட்டாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க இந்த விஷயத்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு 2 டிவைஸ்ல, பேஜர் டிவைஸ் இருக்கு பாருங்க, 2 பேஜர் டிவைஸ்ல இருந்த வெடிப்பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பேஜருக்குள்ள வெடி மருந்து பொருத்தப்பட்டுருச்சு அப்படிங்கறதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எந்தெந்த டிவைஸ்ல எல்லாம் இருக்குது அப்படிங்கறத அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னுமே உடனே எல்லாருமே இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட முடியாது. அந்த பேஜர் இன்னைக்கு வந்தது கிடையாது, அவங்க 50-60 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கும் போது இவங்கள்ட்ட பேஜர் எது, அது எப்ப வந்தது, அதுல இருக்கிறதுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கா, இல்ல குறிப்பிட்டு வந்திருக்கா, இதை யார் வச்சிருப்பா, இதெல்லாம் யோசிச்சுதான் அறிவிக்க முடியும். உடனே பேஜர்ல பிரச்சனை இருக்கு, எல்லாரும் தூக்கி வீசுன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா லெபனானுடைய போராளி குழு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த செய்தி என்ன ஆகுது, அவங்க கண்டுபிடிச்சு அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறது தெரியுது மொசாட்டுக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவசரமாக அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இது 5 மாசத்துக்கு முன்னாடி டிவைஸ் ஆர்டர் பண்ணாங்களே, ஆர்டர் பண்ண டிவைஸ் எங்க நின்றுச்சுன்னா 3 மாசமாக கப்பல்ல நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க கையில கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் ஆகட்டும், லெபனான் ஆகட்டும், நிறைய பொருளாதார தடையெல்லாம் இருக்கு. பத்தாவதுக்கு இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலு, அமெரிக்கா போன்ற நாடுகள் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வரக்கூடிய பொருட்களை வர விடாம பண்ணுவாங்க. இன்னொன்னு வர்றது அவங்க யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா செல்போன் விஷயத்திலயும் சரி, எல்லாத்துலயுமே அவங்களுக்கு பாதிப்பு வரும்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் ரொம்பவே கவனிச்சுதான் அவங்க இறக்குவாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கான டைம் எல்லாம் நடந்திருக்கு, அதுக்கான டைம் எல்லாம் போயிருக்கு. 3 மாசம் கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னா, அது
கப்பல்லே வந்து ஸ்டாக் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க கைக்கு வந்திருக்கு. அது மூலமா என்ன தெரியுதுன்னா, இது வந்து வரும்போது வரல, வந்து அங்க மாசக்கணக்காக நின்றுட்டு இருந்துச்சுல, அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க, அந்த டிவைஸ் எல்லாத்தையுமே கழட்டி 2 பேட்டரிக்கு நடுவுல வந்து ஒரு வெடி மருந்தை வந்து வச்சிருக்காங்க. ஒரு 1 ounce அளவுக்கு வந்து சும்மா ஒரு 20 கிராம் அளவுக்கு வெடி மருந்தை வச்சிருக்காங்க. ஒரு விதமான வெடி மருந்து அது. அது மூலமா என்ன ஆகுதுன்னா, இந்த பேட்டரியை சூடு பண்ணா அந்த வெடி மருந்து வெடிச்சிரும். அப்ப பேட்டரி வந்து எப்படி கரெக்டா 5 மாசம் கழிச்சு ஒரே நேரத்துல சூடாச்சுன்னு கேட்டா, பேட்டரி எப்ப சூடாகும்னா அடுத்து அதுக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்தா அந்த பேட்டரி சூடாயிரும். இப்ப நம்ம போனே யூஸ் பண்ணிட்டே இருந்தா சூடாயிரும்ல, அந்த மாதிரி அடுத்து மெசேஜ் வந்தா. பொதுவா பேஜர்ல அடுத்தடுத்து மெசேஜ் வராதான்னு கேட்டா, அந்த மாதிரியான ரொம்ப ஒரு ரஷ்ஷான சுச்சுவேஷனுக்கு பேஜர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பர்பஸாவே வந்து நேத்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அதை சூடு பண்றதுக்காக தொடர்ந்து அன்வான்ட் மெசேஜ் வந்திருக்கு. எதெல்லாம் வெடிச்சிருக்கோ அதெல்லாம் பார்க்கும்போது அன்வான்டா நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இதே வந்து மேலிடத்துல இருந்து வரக்கூடிய மெசேஜா இருந்தா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அனுப்புவாங்க. ஆனா இவங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தொடர்ந்து மாத்தி மெசேஜ் அனுப்ப அது என்ன இருக்குன்னா, அது வந்து ஒர்க்கிங்லயே இருக்கு, அது சூடாயிருக்கு. அப்ப அது சூடானதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெடிமருந்து வந்து வெடிச்சிருக்கு. இதுதான் அங்க நடந்திருக்கு. அப்ப வந்து பார்க்கும்போது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, ஹேக்லாம் பண்ணல. இது வந்து வெடிமருந்தை வைத்து உள்ள அனுப்பி மெசேஜை வந்து அனுப்புறாங்க. அந்த பேஜருக்கு மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறது வெடிமருந்தை வச்சவங்களால வந்து மெசேஜ் அனுப்ப முடியாதா, அந்த மாதிரி வந்து மெசேஜை தான் அனுப்பியிருக்காங்களே தவிர மற்றபடி ஹேக்கிங்கான வேலை வந்து இது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத செயல் தான். எப்படி ஒரு நாட்டுக்குள்ள பூந்து பாம்பு வைக்கிறாங்களோ அதுக்கு சமம் தான் ஒருத்தவங்களுடைய டிவைஸ்ல வைக்கிறது. நிறைய பேர் புரியாம கமெண்ட்ல வந்து ரொம்ப வந்து இஸ்ரேலை வந்து புகழ்ந்து தள்ளுறீங்க. நாம பயன்படுத்துற போன்ல யாராவது ஒரு சின்ன பாம்பு வச்சு அனுப்பி நாம அதை யூஸ் பண்ணும் போது அது வெடிச்சா அது நியாயமா இருக்குமா, நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுதான் அங்க நடந்திருக்கு. அங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தெரியாம போராளிகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஆபரேஷன், அவங்கள்ட்ட மோதனா இதுதான் நடக்குங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. எல்லாத்துக்கும் மேல பேஜர் மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கியும் வந்து வெடிச்சிருக்கு, செல்போனும் வெடிச்சிருக்கு. அது இல்லாம எலக்ட்ரிக்கல் பைக் இருக்கு பாருங்க, அது வெடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம பிங்கர் பிரிண்ட் எல்லாம் வைப்பாங்களா, அந்த டிவைஸ் வெடிச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நேத்து அந்த தகவல் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் வெடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா பேஜர்ல இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டு, பேஜர்ல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எங்கிருந்து வந்துச்சு, எல்லாத்துலயுமே இருக்கா இல்ல எதுல மட்டும் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அதை ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வச்சுட்டாங்க. அடுத்தது பேஜர் வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும், பேஜர்லயே வச்சவங்க வேற எதுல எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும்ல. அதை வந்து அவங்க போய் பாக்குறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, அதே நாள் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு கூட வந்து இடம் கொடுக்காம எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க. ஆக்டிவேட்னா சூடாகி வெடிக்கிறதா அங்க விஷயம். எல்லாமே வெடிமருந்தோட சம்பந்தப்பட்டதாக தான் இதுவரையும் வந்து தகவல் வந்திருக்கு. இது லெபனான் தரப்புல இருந்தே சொல்றாங்க. அவங்க சொல்றதா நாம நம்பணும். இஸ்ரேல் வந்து கதை கட்டுவாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, ரைசி அவர்கள் மரணத்திலையும் சரி, எல்லா பக்கமே வந்து இவங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு கதையை கட்டுவாங்க. ஆனா அதை நம்ம நம்பக்கூடாது. அவங்க சொல்றது எல்லாமே இதுதான். அப்ப இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல் நடந்தனுமே மிச்சம் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க ஆக்டிவேட் பண்ணதுல 5000த்துல 4000 வெடிச்சிருந்தாலும் 1000 வெடிக்காம இருக்கு. அந்த 1000 வந்து எடுத்துட்டு வந்து அவங்க டெஸ்ட் பண்றாங்க. எல்லாத்துலயுமே அந்த வெடிமருந்து இருக்கு. அதே மாதிரி மற்ற டிவைஸ்லயும் இருக்குமான்னு யோசிக்கும் போது இந்த வேலையும் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால பெரும் வந்து பார்த்தா பொதுமக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நினைத்து பாருங்க, செல்போன்ல எல்லாம் வெடிச்சிருக்குன்னா எவ்வளவு கொடுமையானது. எல்லாமே அந்த 5 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினாங்கள ப்ராடக்ட் அதுல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லோடே வந்து அவங்க இறக்கியிருப்பாங்க. பேஜர் மட்டும் வாங்கல, 5000 பேஜர் தான் வாங்கியிருக்காங்க. வெறும் 5000 பேஜர் அப்படிங்கிறது ஒரு 5000 போனு. 5000 போனை வந்து ஒரு பெரும் செலவோட வந்து கப்பல்லாம் வந்து இது பண்ணி இறக்கியிருக்க மாட்டாங்க. அதோட சேர்ந்து நிறைய பொருட்களை அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லா பொருள்லையுமே அந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வந்து அந்த 5 மாசத்துல வந்த பொருள் என்ன, அந்த பேட்ச்ல வந்த பொருள்ல தான் எல்லாமே நடந்திருக்குன்னா, அந்த பேட்ச்ல வந்த பொருள்லாம் வந்து அவங்க லிஸ்ட் எடுக்கும் போது இதுவும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியும் தாக்குதல் நடந்து நிறைய பேர் இப்ப வந்து அடிபட்டு இருக்காங்க. பல இடத்துல இருந்து பக்கத்து நாடுகள்லாம் உதவி செய்யறதுக்காக மருந்துகள், ஆம்புலன்ஸ், டாக்டர்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. இதை வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. லெபனான் கவர்மெண்ட் தனி, ஆனா அந்த கவர்மெண்ட்டே இப்ப வந்துட்டாங்க, வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இது மோசமான நடவடிக்கை. அப்ப வந்து இஸ்ரேலுக்குள்ள போகக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சு சின்னதா எதையாவது ஒன்று
இஸ்ரேலுக்குள்ள போகக்கூடிய ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல வச்சு விட்டு அனுப்புனா அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் போதோ யாரெல்லாம் வாங்குறாங்களோ அங்கங்க வெடிக்க ஆரம்பிச்சு பக்கத்தால இருக்கிறவங்க எல்லாம் செத்தா இது நியாயமா இருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே இவங்க வந்து சொல்லும் போதெல்லாம் வந்து போராளிகள் இறந்தாங்கங்கிற மாதிரியும் இறந்தவங்க எல்லாமே வந்து மோசமானவங்கிற மாதிரி தான் இவங்க தங்களை நியாயப்படுத்திப்பாங்க. ஆனாலும் காசால என்ன நடந்துட்டு இருக்கு? அங்க குழந்தைகள் தானே இறந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ இருக்கும்போது இவங்க சொல்றதை நம்பிட்டு நடந்தது எல்லாமே இவங்களுடைய சாமர்த்தியத்தனம் நினைச்சா அது வந்து பார்த்தா நியாயமே இல்லை. இப்படி ஒரு அநியாயத்தை யாரும் யாருக்குமே பண்ணக்கூடாது. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல். லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்திலுமே வச்சிருக்காங்க. இப்ப இது நிலைமையை எந்த அளவுக்கு மோசமாக்கி இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு வந்து நஸ்ருல்லா அவர்கள் வந்து ஒரு உரை நிகழ்த்த போறாங்க மாலை நேரத்துல. அது ரொம்ப முக்கியமான உரை. எல்லாத்துக்கு மேல இஸ்ரேல் வந்து போற தொடங்கவும் போறாங்க. அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க இன்னி பொறுக்க முடியாது, நாங்க போற தொடங்குறோம்னு சொல்லிட்டாங்க. நஸ்ருல்லாவும் சொல்லிட்டாங்க, ஹவுதிக்களும் சொல்லிட்டாங்க இன்னி வான் தாக்குதல் ஆகட்டும் கடல் தாக்குதல் ஆகட்டும் வேற லெவல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து பார்க்கும்போது அவங்களும் நாங்க முழு நீள போருக்கு வந்து இறங்குறோம்னு சொல்லி ஹவுதிக்கள் சொல்லிட்டாங்க, இஸ்புல்லாவும் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து பார்த்தா இஸ்ரேலும் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கான வேலையை தான் இது பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்டோபர் 7 உள்ள அடிச்சாங்க தூக்குனாங்கலாம் சொன்னீங்களே அந்த மாதிரியான காரியம் தான் இப்ப லெபனான்ல நடந்திருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாள்ல அத்தனை பேர்த்த ஆயிரக்கணக்கான பேர் 5000 பேர் 10,000 பேர் அங்க ஒரு 5000 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. எத்தனையோ ஒரு 10-12 பேத்துக்கு மேல வந்து இறந்திருக்காங்க. 500 பேத்துக்கு மேல வந்து கையும் கண்ணும் இறந்திருக்காங்க. 2 கைகளை இழந்திருக்காங்க, கண் பார்வைகளை இழந்திருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான அப்ப வந்து ஒரு நாட்டை போருக்கு இழுக்கிறதுக்கு என்ன ஒரு காரியத்தை பண்ணுமோ அதை இஸ்ரேல் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் செய்யவே இல்லையே, எங்களுக்கும் அதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இது ஒரு கோலத்தனம். அன்னைக்கு வந்து காசால இருந்து போராளி குழுக்கள் வந்து செஞ்ச போது வீரமா உள்ள பூந்து அவங்கள தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வரை அந்த போரை வந்து தொடர முடியுது. ஆனா இவங்க திருட்டுத்தனமா செஞ்சுட்டு இதுவரை ஒத்துக்க கூட மாட்டேங்கிறாங்க. இஸ்மாயில் ஹனியாவை கொன்னது அவங்க தான்ட்டு புகழ் பேசுறீங்களே நீங்கெல்லாம், எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த கோழைகள் அதை கூட ஒத்துக்க மாட்டேங்குது. அதுகளை போய் பெருமை பேசுறதுக்கு ஒரு தகுதியுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். முழு நீள போர் ஆரம்பிக்கும் போது இதுக்கான விலையெல்லாம் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னைக்கு ஹசன் நஸ்ருல்லாவுடைய பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சா இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.